ஹலோ எவ்ரிவன். ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் சமைக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குஸ்கா நம்ம வீட்டில் செஞ்சதா பாய் வீட்டில் செஞ்சதா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா ஐட்டமும் ரொம்பவே கம்மிங்க. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சில் 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 2 பட்டை, ஒரு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரட்டும். அப்படின்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்க்கல, நான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா மெலிசாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். டைம் எடுத்து வதக்கும் போது தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வீட்டிலையே ரெடி பண்ணது தாங்க, சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்க்கும்போது கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா இப்போ கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அரிசி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 3 விசில் விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கல்ல கீழேயும் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. ஒரு சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைலில் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வேறு லெவலில் இருந்ததுங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.